இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டி, அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு எப்போவும் செய்கிற போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொரியலுக்காக நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எப்போவுமா செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, இதை எல்லாத்தையும் போட்டு உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களோட தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு மேலே காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 2 டீஸ்பூன் தயிரை இது கூட சேர்க்க போகிறேன். இந்த தயிர், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரோடு இருக்குது, நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போ நல்லா இது வேகட்டும். இது நல்லா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து நல்லா ட்ரை ஆகிடும். உருளைக்கிழங்குலேயே அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அது தண்ணியெல்லாம் தயிரெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிண்டிட்டு உருளைக்கிழங்கு வெந்துடுச்சா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கடைசியாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே மசாலா கோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா தயிரில். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் தூவி பரிமாறுங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ ஒரு சூப்பரான சைட் டிஷ் பக்காவாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் உங்களை அன்றைக்கி என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமான இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.